ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது டிஎன் காசா நமக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன். சரியா, மொத்தம் தமிழ்நாட்டில் 164 அரசு மற்றும் கலைக்கல்லூரி இருக்குது. இங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன் காசா கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா கட்டணும். யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி பசங்களாக இருந்தீங்கன்னா 2 ரூபா கேட்டிருக்காங்க. மற்ற பசங்களுக்கு 50 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதை போய் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக இருக்கும். சரியா, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக என்ன பண்ணுவாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களே என்ன பண்ணலாம், பண்ணுறதா பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த மாதிரி கூகுள் சர்ச் பாரில் போய் டிஎன் காசான்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து கூகுள் சர்ச் பாரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன் காசா 2024 சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேப் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, TNGASA.in, அதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். நமக்கு வந்து ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 11th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து டிஎன் ஹையர் செகண்டரி, அதாவது நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஹையர் செகண்டரி தான். இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுறது. சரியா, அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி சிலபஸில் படிச்சிங்கன்னா ஐசிஎஸ்சி, அதர்ஸ்னால் அதர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது அப்படின்னா தமிழில் வந்து டீயை வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுங்க, TAMIL கொடுத்துட்டு அட்டு போடுங்க. அட்டு 123 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிரும். ஏன்னா நிறையா பாஸ்வேர்டு வந்து செட் ஆகாது, அதுக்காக சொல்கிறேன். அப்போ பாஸ்வேர்டு நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சரியா, சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் தெளிவாக நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், போட்டுடலாம். அடுத்து கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், அடுத்து கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், சரியா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக உங்களால் முடிஞ்சால் நீங்களே அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அவங்களே நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.